பிரியமானவர்களே, என்னாகும் புத்தகத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். என்னாகும் புத்தகத்தில் 15 நிமிட நிகழ்ச்சிகள் இந்த டேட் டைம் வித் செல்வின் என்ற யூடியூப் சேனலில் கிடைக்கும். அதன் தொடர்ச்சியாக என்னாகமத்தின் புத்தகத்தை நாம் நன்றாக கற்று அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது என்னாகம புத்தகத்தில் 22, 23, 24, 25 அதாவது 22 முதல் 25 வரை உள்ள அதிகாரங்களை நாம் பார்க்க போகிறோம். இப்படி ஒரு பகுதியோ ஒரு அதிகாரத்தை படிக்கும்போது அந்த புத்தகத்தின் முழு கண்ணோட்டத்தையும் முன்னுரையும் நினைவுபடுத்திக் கொள்வது மிகவும் நல்லது. என்னாகமம் பழைய ஏற்பாட்டு புத்தக வரிசையிலே, ஆகமங்களின் வரிசையிலே 4வது புத்தகம். இந்த புத்தகம் இஸ்ரவேலரின் பாவங்கள், வனாந்தர வழியாக அவர்கள் வந்தபோது அவர் செய்த பாவங்களை குறித்து, பிரயாணங்களை குறித்து நமக்கு தெரிவிக்கிறது. தேவன் எப்படி தம்முடைய மக்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்து கொடுக்கிறார். ஆனாலும் தேவனுடைய மக்கள் எப்படி பாவம் செய்து விட்டார்கள், அதனாலே தண்டனை, அதனாலே பல விளைவுகளை அனுபவித்தார்கள் என்பதை என்னாகமம் புத்தகத்தில் பார்க்கிறோம். இப்படி என்னாகமம் புத்தகத்தில் முழு புத்தகத்தை ஒரு கண்ணோட்டமாய் பார்ப்பதற்கு சார்ட் இருக்குது. பாருங்கள், சார்ட் பார்க்குறீங்க. அதில் A4 ஷீட்டில் 2 பக்கங்களிலும் இந்த புத்தகத்தை 4 பிரிவுகளாய் பிரிக்கலாம். 1 முதல் 9 வரை இந்த சார்ட்டில் பார்க்குறீங்க. அதை மட்டும் பார்க்குறீங்க. 1 முதல் 9 சீனாய் மலை அருகே நடந்த நிகழ்ச்சிகள். அதுக்கு பிறகு இன்னுமாய் வடக்கு நோக்கி அவர்கள் பிரயாணப்பட்டு காதேஸ் பர்னேயா என்ற இடத்துக்கு போகிறார்கள். நீங்கள் அதை கேட்கும்போதே அந்த மேப் பாருங்கள். மேப்லேயும் நீங்கள் அதை பார்க்கலாம். வேதாகமத்தின் புத்தகங்களை பார்க்கும்போது அவருடைய பூகோள பின்னணியை நாம் அறிந்து கொள்வது சத்தியத்தை விளங்கி கொள்ள நிச்சயமாய் உதவியாக இருக்கும். 3வது பிரிவிலே 20 முதல் 25 வரை அது ஒரு பகுதி. 26 36 வரை அது மோவாப் சமவெளியில், அதாவது 3வது பிரிவில் தான் நாம் பார்க்க போகிறோம். மேப்பில் பார்த்தீங்கன்னா அது மோவாப் தேசத்தில் நடந்தது. அதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் பைபிள்லே கூட மேப்பில் பார்க்கலாம். கடைசி பக்கத்தில் இந்த மேப் தேவைன்னா எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இந்த ஃபோன் நம்பருக்கு, மொபைல் நம்பருக்கு அழைக்கலாம். என்னாகமத்தை பற்றிய விவரங்கள் அடங்கிய நோட்ஸ் வேணும்னா PDF ஃபார்மேட்டில் அனுப்பலாம். உங்களுக்கு போஸ்டல் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா பிரிண்டட் ஃபார்ம்லேயும் அனுப்பலாம். இந்த உதவிகளோடு நீங்கள் என்னாகம புத்தகத்தை தயவுசெய்து வாசிக்கும்படி அன்பாய் உங்களை கேட்குறோம். இப்பொழுது 20 முதல் 25 அந்த பகுதியை மட்டும் பார்க்க போகிறோம். ஏற்கனவே முன்பு ஒரு நிகழ்ச்சியில் 20, 21 அதிகாரங்களை கவனித்தோம். சுருக்கமாக நான் அதை நினைவுபடுத்துகிறேன். உங்கள் பைபிளில் 196ஆம் பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 20 அதிகாரம் என்று பார்க்குறீங்க. முதல் வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் என்று ஆரம்பமாகிறது. முதல் வசனத்தில் பார்த்தீங்களா, காதேசிலே தங்கி இருக்கையில் மிரியம் மரணமடைந்து. இப்படிதான் வார்த்தையை கவனமாக பார்க்கணும். ஒரு அணுகுமுறை வாசித்து கொண்டே போகுது. ஒரு நாளைக்கு 2 அதிகாரங்கள் அல்லது 15 நிமிடங்கள் வேதம் வாசிக்க வேண்டும் என்று. இதோடு கூட அடுத்த லெவல் வார்த்தை சொற்றொடர்களை கவனித்து, பெயர்களை கவனித்து வாசிப்பது. முதல் வசனத்தில் மிரியாம் பற்றி என்ன எழுதியிருக்கு? மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். கடைசி வசனத்தை பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 29ஆம் வசனம் ஆரோனின் மரணத்தை பற்றி பார்க்குறோம். ஆரோன் ஜீவித்து போனான், அதாவது மரித்து போனான், அவனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சபையார் எல்லாரும் கண்டபோது இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் ஆரோனுக்காக 30 நாள் துக்கம் கொண்டாடினார்கள்.
26ஆம் வசனத்தில் ஆண்டவரே சொல்கிறார், ஆரோன் அங்கே மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான். இப்போ முதல்லையும் கடைசியும் லேசாக ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். 20ஆம் அதிகாரத்தில், இந்த அதிகாரத்தில் தான் மோசே மக்கள் முறுமுறுத்த போது, தேவன் கோபப்பட்ட போது, கன்மலையிடம் பேச சொன்ன போது அதற்கு பதிலாக 2 முறை அடிக்கிறார். 20ஆம் நம்பரை பாருங்கள். அது ஒரு கட்பாரமாக தானே இருக்குது. 2ன்னு இருக்குல்ல, 2 முறை அடித்தார். 2 மரணங்கள். அப்புறம் ஏதோம் வழியாக போகிறதுக்கு அனுமதி கேட்குறாங்க. அவன் கொடுக்கவில்லை. ஏதோம் யாருன்னா ஏசா வழி வந்த தேசம், யாக்கோப்பருடைய சகோதரன் தான். அதனால் மேலே 197 பக்கத்தில் ஏதோம்ன்று மேலே எழுதிட்டிங்கன்னா இப்போ மேப் பாருங்கள், லேசாக புரியும். 21ல் இப்போ ஒரு சின்ன கோட், சிஓடிஇ கோட்னா ஒரு குறிப்பு மாதிரி, VSSSV இதை ஞாபகம் வச்சுட்டோம்னா 21ஆம் அதிகாரத்தில் வினா விக்டரி இப்படி கூட காமிக்கிறாங்கல்ல, அந்த வெற்றி. அங்கே யார் மேலே வெற்றி? கானானியர் மேலே வெற்றி. அதற்கப்புறம் மக்கள் முறுமுறுக்கிறாங்க, தேவனை கோவப்படுத்துகிறாங்க, பாம்புகள் வந்து அவர்களை தீண்டி நிறைய பேர் மரித்து போகிறாங்க. நம்பர்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்போ தான் வெங்கல சர்ப்பத்தை ஆண்டவர் ஒரு கோலில் மாட்டி வைக்க சொல்கிறார். இந்த சம்பவத்துக்கு அடுத்து தண்ணீர் தேவைப்பட்டது. தண்ணீரை ஆண்டவர் காட்டுகிறார். அப்பொழுது பாடல் பாடுறாங்க. 17ஆம் வசனம், ஊற்று தண்ணீரே பொங்கி வா, அதை குறித்து பாடுவோம். 18ல் பாடினார்கள். SSSனா ஸ்னேக், ஸ்ப்ரிங், சாங், பாம்பு, ஊற்று, பாட்டு. மீண்டும் ஒரு வெற்றி, எமோரியருக்கு மேலே வெற்றி. முதல்ல கானானியருக்கு மேலே வெற்றி, எமோரியருக்கு. இப்போ பாருங்கள், 22, 23, 24, 25 இந்த 4 அதிகாரங்களையும் ஒரு தொகுதியாக நம்ம பார்க்கலாம். முக்கியமாக அதில் 22, 23, 24 பீலேயாம், பாலாக் என்ற 2 நபர்களை பற்றி பார்க்கிறோம். இப்போ பைபிளில் 22ஆம் அதிகாரம் 199ஆம் பக்கத்தில் இருக்கிறது. அங்கே தான் ஆரம்பமாகிறது. மேப்பில் பாருங்கள், மோவாப் தேசம். ஏன்னா எரிகோ அப்படின்னு ஒரு வார்த்தை வருது 1ஆம் வசனத்தில். பாலாக் 2ஆம் வசனத்தில் வருது. பாலாக் மோவாபினுடைய ராஜா. மோவாப் மிகவும் பயந்து கலக்கமடைந்து, அப்போ தான் அந்த பாலாக்கை பற்றி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாக இருந்தான். இந்த 3 அதிகாரங்கள்லையும் 22, 23, 24 3 அதிகாரங்கள்லையும் பாலாக்கை பற்றியும் பீலேயாமை பற்றியும் பார்க்குறோம். பாலாக் மோவாபின் ராஜா, தேவனை அறியாதவன். பீலேயாமும் புறஜாதியான். அவன் இந்த குறி சொல்கிறவங்க மாதிரி சூத்சேயர்னுவாங்க. சில ஒரு கண்களால் பார்க்க முடியாத ஆவியின் மண்டலங்களை பற்றிய அறிவும் அங்கு தொடர்புடையவனுமாய் இருந்தான். அவன் பீலேயாம். அவனை பற்றி தான் வருது. இந்த அதிகாரத்தில் மட்டும் 19 தடவை வருது. பீலேயாமை பற்றி 19 முறை வருது. அப்புறம் பாலாக்கை பற்றி 30 முறை வருது. இப்போ இப்படி படித்தோன்னா அந்த அதிகாரத்தில் என்ன இருக்குன்னு மறக்காது. பாலாக் என்ற வார்த்தை பேரை சுற்றிலும் இது மாதிரி ஒரு பாக்ஸ். பீலேயாம் கருப்பு கலரில் ஒரு கோட். பாருங்களேன், அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா பாருங்கள் எத்தனை முறை வருது. இங்கே இந்த 3 அதிகாரங்களும் உரையாடல்கள். 22ல் பாலாக்குக்கும் பீலேயாமுக்கும் இருந்த உரையாடல். 10ஆம் வசனம் வர 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் பிலேயாமிடத்தில் வந்து பேச ஆரம்பிக்கிறார். தேவனுக்கும் பீலேயாமுக்கும் இடையே வந்த உரையாடல். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கழுதைக்கும் பீலேயாமுக்கும் வந்த உரையாடல். இப்படி இந்த புத்தகத்தில், இந்த அதிகாரத்தில் உரையாடல்கள் 22, 23, 24 இருக்குது. இஸ்ரவேல் மக்கள் இந்த உரையாடல்கள், இது ஏதோ
பேரம் பேசுறது போல இருக்கிறது. பீலேயாம் பற்றி புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் 2 பேதுருவிலும் யூதா நிருபத்திலும் வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் பீலேயாமை பற்றி பார்க்கணும். அதோ அந்த வசனங்களை பார்க்குறீங்களா? 2 பேதுருலையும் 2ஆம் அதிகாரம் தான். யூதாவில் 11ஆம் அதிகாரம். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 2:1 இருக்குது. அது 2 மார்க் தான் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 2. நீங்கள் உங்கள் பைபிள்லேயே இதை எழுதி கொள்ளலாம். இங்கு இந்த 3 அதிகாரங்கள்லையும் வருகிற பீலேயாமை பற்றி நிருபங்கள்லையும் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் பயங்கரமான எச்சரிப்பு கடைசி காலத்தில் இருக்கிற மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியில் இதை பற்றி தான் நாம் கவனிக்க போகிறோம். இங்கே தேவன் பீலேயாம்கிட்ட கேட்குறார், யார்? 9ஆம் வசனம், உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார்? தேவன்கிட்ட பிலேயாம் பேசின மாதிரி தெரியல. முதல்ல தேவன் தான் கேட்குறார். பிலேயாம் பார்ப்பதற்கு, படிப்பதற்கு, வாசிப்பதற்கு ஒரு நல்ல மனிதன் போல் காணப்படுகிறான். ஆனால் அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் தந்திரமான, எரேமியாவில் வாசிக்கிறோம்ல, கேடான திருக்குள்ள இருதயம். அதனால்தான் வார்த்தையெல்லாம் நல்லா இருந்தாலும் அவனுடைய முடிவு பரிதாபமான முடிவு. அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்த பாவத்தினால இஸ்ரவேலர் நிறைய பேரை பாவம் செய்ய வைத்ததுனால தேவனுடைய கோபம் வாதை 24,000 பேர் மரித்து போனார்கள். பீலேயாம் என்று சொன்னாலே பயங்கரமான எச்சரிப்பு என்றுதான் தெரிகிறது. இதை பற்றி தொடர்ந்து உள்ள நிகழ்ச்சிகளிலே நாம் கவனிப்போம். இப்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்பா பிதாவே, என் நாமம் 22, 23, 24 அதிகாரங்களிலே 25ஆம் அதிகாரத்திலே பயங்கரமான எச்சரிப்புகளை, சரித்திர பிரகாரமான சம்பவங்கள், உரையாடல் வாயிலாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு எப்பொழுதும் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு கவனமாயிருக்க, தப்பித்து கொள்ள, பத்திரமாயிருக்க கர்த்தர் கிருபை தாரும். இந்த அதிகாரங்களை படிக்கும்போது உடைய வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்க எங்கள் கண்களை திறந்தருளும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டிச் சென்றீரே,